பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே கர்த்தர் இடைப்பட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த செய்தியை போடுறதுக்கு முன்னாடி நான் ஜெபித்த போது கர்த்தர் என்னோடு தரிசனத்திலே என்ன பேச வேண்டும் என்று அவர் இடைப்பட்டார் தெரியுமா? பயந்து போய் மறைவிலே இருக்கிற பிள்ளைகள், இனி நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு வெளியிலே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு நாட்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அச்சப்பட்டு நீங்கள் நியாயமாய் நடந்திருக்கலாம். ஆனால் அவதூறான பழி உங்கள் மீது வந்திருக்கலாம். நீங்கள் உண்மைக்கென்று நியாயத்திற்கு நின்றிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் துஷ்ட காரியத்தை, அவர்கள் பொய்யாய் இல்லாததை உருவாக்கி உங்களுக்கு அவப்பெயர் உண்டு பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள், பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இனி நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னோடு வருக போகிறவர் நான் அல்லவா? உனக்கு முன்பாய் கடந்து செல்ல போகிறவர் நான் அல்லவா? நீ தைரியமாய் புறப்பட்டு போ. இனி நீ மறைந்திருந்த காலங்கள் போதும். நீ பயந்து ஒடுங்கி மறைந்திருந்த காலங்கள் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும். அதிகாரிகளுக்கு, ராஜாக்களுக்கு, ஆளுமையில இருக்கிறவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே நாம் பயந்து அதை கை கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, உங்களோடு இருக்கிறவர் யார்? அவர் சர்வ வல்லவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் எல்லோரும் இல்லாதிருந்தோம். நம்மளை சிருஷ்டித்த தேவன் இன்று நாம் ஜீவனோடு எல்லாவற்றிலும் கர்த்தரோடு நாம் நிலை நிற்கிறோம் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதே அதன் அர்த்தம். என் அன்பு பிள்ளைகளே, கொள்ளை நோயின் காலம் கடந்து போயும் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி உங்களை கொள்ளை நோயிலே காப்பாற்றின தேவன் இப்போது உங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற பிரச்சனையிலே அவர்களுடைய கையின் இஷ்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுவாரா? சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவாரா? கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் இல்லை. அவருடைய சுதந்திர பங்காய் இருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சத்துருக்கு முன்பாக நம்மை வெட்கப்பட்டு தலை குனிய விட மாட்டார். ஆகையாலே நீங்கள் பயந்திருந்தது போதும். கர்த்தரோடு ஒருமனப்படுங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இனி நான் உமக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவரோடு ஒப்புரப்பட்டு, கர்த்தாவே நீர் எனக்கு முன்பாக போங்க, உம்முடைய செட்டையினால் என்னை மறைத்து கொள்ளுங்க, உம்முடைய நிழலை மறைத்து கொள்ளுங்க, உம்முடைய கரத்தினால் மறைத்து கொள்ளுங்கள் என்று புறப்பட்டு